நாம் காலையில் எழுந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளுமே இந்த உடம்புக்கு ஏதாவது உபசரணை, ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கும். இதுவே தான் வாழ்நாளோட நோக்கமாகவே இருக்குது எல்லாருக்கும். சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, குளிக்கிறது, ஆசனாஸ் பண்ணுறது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது, ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கும். எந்நேரமும் இந்த உடம்பை பாதுகாத்து மட்டும்தான் மனிதனோட வேலையாகவே இருக்குது. அதுக்கு தான் உழைக்கிறான்னு. இந்த உடம்பை சௌகரியமாக வச்சுக்கணும், அதை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். அதுதான். அப்படியே நீங்கள் இந்த உடம்புக்கு எதுவும் பண்ணலைனாலும் இந்த உடம்பு உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். பசி எடுக்குது, இல்லை உடம்பு துர்நாற்றமாக இருக்குது, இல்லை செக்ஸ் வச்சுக்கணும், தண்ணி தாகமாக இருக்குது, உடம்பு வலிக்குது, ஏதாவது ஒன்று அது ஞாபகப்படுத்தினே இருக்கும். நீர்மேற் குமிழி காயம் இது நில்லாமல் போய்விடும் நீ எரி மாயம், பார்மிதன் மெத்தவும் நேயம் சற்றே பற்றாதிருந்து விடு பண்ணும் உபாயம். நீர்மேல் குமிழி காயமா, நீர்மேல் இருக்க நுரைதான் இந்த காயம். காயம்னா உடம்பு. இப்போ நீர்மேல் இருக்க நுரை உண்மையா? இல்லையே, நீர் தானே உண்மை. நுரை ஊதனா போயிடும், தட்டினா மறைஞ்சிடும். அது மாதிரி தான் இந்த உடம்பு. அப்போ இந்த உடம்பு மாயை. சரி, இந்த உடம்பு மாயை ரைட்டு. இந்த உடம்பு மாயைன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு? அதுக்கு என்ன வழி? பற்றாமல் இருக்க வேண்டும். எது கூட பற்றாமல் இருக்கணும்? இந்த உடம்பு கூட, இந்த உலகத்து கூட. இந்த உலகத்துலேருந்து தானே இந்த உடம்பே கிடைச்சது. அப்போ இந்த உடம்பு கூட பற்றாமல் இருக்கணுமா? இந்த உடம்பு கூட பற்றாமல் இருக்க முடியுமா? என்ன சிம்பிள் டெக்னிக் அதுக்கு? லேர்ன் டு லிவ் வித்வுட் கிளிங்கிங் ஸ்லைட்டஸ்ட் அஃபெக்ஷன் டு தி வேர்ல்டு. இந்த உடம்பு கூட கொஞ்சம் கூட அஃபெக்ஷன் இல்லாமல் இருந்துருங்க. அதுதான் ஒரே வழி. அதுக்கான வாய்ப்பு இல்லை. உடம்பு கூட பற்றாமல் இருக்க முடியுமா? இந்த உடம்பு தான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன். இந்த உடம்பு இல்லாமல் இருக்க முடியுமா? மனம் எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கு, இந்த ஐடென்டிஃபிகேஷனை தேடிக்கொண்டே இருக்கு. நான் இந்த உடம்பு, நான் இதை படித்தேன், இந்த ஸ்டேட்டஸ் தான் எனக்கு. மனம் எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஆன்மீகத்தில் இருக்கான் இல்லைன்றதுலாம் கிடையவே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் ஆன்மீகத்தில் தான் இருக்கான். ஏன்னா ஏதாவது தேடிக்கொண்டே இருக்கிறான். அவனோட அடையாளத்தை தேடிக்கொண்டே இருக்கான். அவன் இப்போ ஒரு அடையாளத்தை காட்டிக்கினாம இதுதான் நானுன்னு காட்டிக்கிறான். ஏதோ ஒரு நேமோ, ஊரோ, இல்லை ஜாதியோ, மதமோ ஏதோ ஒன்று வச்சு இந்த அடையாளம் அவன் காட்டிக்கிறான். ஆனால் இருந்தாலும் மனசு அது ஏங்கினே இருக்கு. இல்லை, இது உண்மை கிடையாது. இப்போதைக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருது. ஆனால் அது உண்மை கிடையாது. அந்த மனசுக்கே திரும்ப திரும்ப தெரியுது. அதை தேடிக்கொண்டே இருக்கு. இந்த 5 புலங்களை வைத்து தேடிக்கொண்டே இருக்கு. ஆனால் இந்த 5 புலனோட வேலை என்ன? வெளியே மட்டும் தான் தேடுறது. இந்த உலகத்தோட தானே தொடர்பு வைத்து கொண்டிருக்கு. கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடு உணர்தல். கண் என்ன பண்ணுது? வெளியிருந்து பார்க்குது, அதுக்கான இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு கொடுக்குது. மூக்கு வெளியே தான் நுகருது, நாக்கு வெளியிறது தான் சுவைக்குது, காது வெளியிருக்க சத்தத்தை தான் கேட்குது, வெளியிருக்கிறது தான் கை கால் தொடுது. என்னைக்காச்சும் இந்த கால்னு உள்ளே போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா? இல்லை காது உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது, நாதம் கேட்குது, அதை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கா? உள்ளே ஒரு அமிர்தம் இருக்கு, அதை சுவைக்கலாம் நாக்கு என்னைக்காச்சும் முயற்சி பண்ணியிருக்கா? உள்ளவே நம்ம மூச்சை ஓட்டுமேன்னு மூச்சு ஏதாச்சும் முடிவு பண்ணியிருக்கா? இல்லை கை கால் உள்ளே விட்டு நம்ம உள்ளே போய் தொடுவோமேன்னு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கா? இல்லையா. இதோட வேலையே என்னன்னா வெளி கூட தொடர்பு வைத்துக் கொள்வது மட்டும்தான். நீங்கள் இந்த 5 புலன்கள் சொல்கிறதையோ இல்லை இந்த உடம்பு கூட ஒன்றி இருக்கீங்க. இந்த உடம்பு சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த உடம்புக்கு ஒரு ஸ்லேவாக இருந்துகிட்டே இருக்கீங்க. இது கூட ஒரு ஜாலியாக ஒரு குடும்பம் நடத்திட்டே இருக்கீங்க. இப்படி இருக்கிற வரைக்கும் உண்மை என்ன என்பது தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த உடம்பு விட்டு வெளியே போனாதான், இந்த மனதை விட்டு வெளியே போனாதான் உண்மை என்ன என்பதே தெரியும். மனதுக்கும் உடம்புக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அம்மா வயிறில் கரு உண்டாகுது. அம்மா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு 3 கிலோ வெயிட் போடுறாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்து நீங்கள் இப்போ 60, 70, 80 கிலோ சேர்த்தது நீங்கள் சாப்பிட்டு தானே உருவாக்குனீங்க. மனம் என்பது என்ன? இந்த வெளியிருந்து தான் கொண்டு வந்தது மனமே. இப்போ மெமரி இருக்குது, அதுலேருந்து தாட்ஸ் வருது. இது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணது தானே, இந்த உலகத்துலேருந்து கலெக்ட் பண்ணது தானே நீங்கள். ஆகையால் இந்த மனசுக்கும் உங்களுக்கு வர எண்ணத்துக்கும் இந்த மெமரிக்கும் இந்த உடம்புக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான், ரெண்டுமே மெட்டீரியல் தான். இப்போ இதை கடந்து எதுக்கு போகணும்? இது கூட எப்படி தொடர்பாக இருக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு. நீங்கள் ஊருடன் கூடி வாழ், ஊருடன் ஒட்டி வாழ்தல். எப்போ ஒரு பையனும் பெண்ணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்கிற மாதிரி கேட்டால் தானே இவன் நல்ல பிள்ளையா இருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தால் தானே அவங்களுக்கு பிடித்த பிள்ளையா இருப்பாங்க. 2 பேர் நண்பனாக இருக்கானா என்ன அர்த்தம்? 2 பேரும் இணக்கமாக இருக்காங்கன்னா எப்படி? நண்பன் குடிக்க கூப்பிட்றான், நீங்கள் குடிக்க வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. இல்லை நீங்கள் குடிக்க கூப்பிட்றான், அவன் படிக்க போகிறேன்னு சொல்கிறான். இப்போ ஒரு தடையும் அது மாதிரி அவன் ஏதாவது கேட்கும் போதெல்லாம் அது எதிர்மறையான பதிலாகவே நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா 2 பேரும் நண்பனாக இருக்க முடியுமா? முடியாது. இங்கே விஷயம் என்னன்னா, குடிக்கிறது தப்பு, கரெக்டு, அல்லது அம்மா சொல்கிற மாதிரி தான் கேட்டு வாழணுன்றது இது விஷயம் கிடையாது. நீ இந்த சமுதாயம் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் வாழனா இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் எதிரி ஆகிடுவீங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆத்திகம் பேச ஊரில் நாத்திகம் பேச முடியாது, நாத்திகம் பேச ஊரில் ஆத்திகம் பேச முடியாது.
ஒரு வெஜிடேரியன் குடும்பத்தில் குடுத்தனம் போகிறீங்க, நீங்கள் ஒரு மாடி வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்க, நீங்கள் அங்கே லிவர் போட்டின்னு வறுத்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாசனை அவங்களுக்கு பிடிக்குமா? இல்லை ஒரு இஸ்லாம் வழிபடுற நாட்டில் போயிட்டு கந்த சஷ்டி கவசமோ அல்லது சுப்ரபாதமோ காலையில் 5 மணிக்கு சத்தமாக வச்சு கேட்க முடியுமா? எந்த கவசம் வந்து உங்களை காப்பாற்றும்? அவன் நாட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவான். அதனால ஊருடன் கூடி வாழன்றானுங்க. ஊருடன் எப்படி கூடி வாழறது? கொஞ்சம் அறிவு இருந்தால் ஊருடன் கூடி வாழ முடியுமா? ஊரில் மழை பெய்யல, கழுதிக்கும் காக்காவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் இது எப்போ லாஜிக்கவே இல்லையே. கழுதியும் காக்காவும் கல்யாணம் பண்ணால் எங்கே இந்த மழை பெய்யும்? நீங்கள் கேட்குறீங்க. இது என் நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்கு நீ வந்து எதிர்ப்பா பேசாத, உனக்கு என்ன அதை வேலையை பாருன்னு. நம்பிக்கையை ஒரு ஒரு டூலாக பயன்படுத்திக்கிறாங்க. மூட நம்பிக்கைக்கு ஒரு டூலாக இந்த நம்பிக்கைன்ற வார்த்தை பயன்படுத்தி, இது யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை. நம்பிக்கை தவறாக இருக்கும்போது தவறுன்னு சொல்றதுல என்ன தப்பு? அவங்கள வருத்தப்பட வைக்கிறதுக்காக நம்ம நம்பிக்கையை பற்றி பேசலையே. அது தவறுன்னு தெரியுது. குழந்தை தவறுதல ஒரு விஷயத்த பண்ணுது, அது தவறுன்னு சொல்றதுல என்ன தப்பு? குழந்தை பண்றது தப்பு, அது நம்பிக்கையே ஒன்று பண்ணுது, அந்த நம்பிக்கை தப்பு தானே. சொல்வது என்ன தப்பு? இப்படி இந்த நம்பிக்கை தவறுன்னு சொன்னதுனால தான் ஜீசஸை அடிச்சு தொங்க விட்டாங்க, புத்தரை கல்லால் அடிச்சாங்க. எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் வருது. இது வரைக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் தான் கல்லில் வந்திருக்கு, இன்னும் நேரில் வரல. அது வரும்போது அதையும் வாங்கிப்போம். எந்த மரத்துக்கு கல்லடி விடும்? பழம் இருக்க மரத்தில் தான் கல்லடி விடும். கல்லடி விழட்டும், பழம் போய் சேர்ந்தா போதும். இப்ப எதுக்கு இந்த விஷயம்? இதுக்கு ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஊருடன் கூடி வாழ்ன்றதுக்கு இது மாதிரி தான். இங்க இந்த உடம்போட ஒற்றுமையா இருக்கீங்க. இந்த உடம்போட ஒற்றுமையெல்லாம் இருக்க முடியாது. உடம்ப நண்பனெல்லாம் ஆக்கவே முடியாது. ஆன்மீகம் என்பது ஒரு போர். எது கூட போர்? இந்த உடம்பு கூட தான் போர். இந்த உடம்பு கூட சண்டை போட்டுக்கிறது தான் உங்க வேலையே. இந்த உடம்பு கூடயும் மனது கூட சண்டை போட்டுக்கிறது தான் வேலையே. நீங்க இந்த உடம்ப தாஜா பண்ணி வச்சுக்கினே இருந்தீங்கன்னா அது தாஜா பண்ணி உங்களை வச்சுது. நீங்க அதை தாஜா பண்ணல. அது கேட்கறது நீங்க செய்துட்டு இருக்கீங்க. அடிமை தானமா? ஊருடன் கூடி வாழ். ஊருடன் எப்படி கூடி வாழுது? வள்ளுவர் சொல்றாருல, ஊருடன் ஒட்டு வாழ்தல் பல கற்றும் கல்லார் அறிவிலார். இதோட அர்த்தம் என்ன? ஊருடன் கூடி வாழ தெரியலனா நீங்க பல விஷயம் கற்றுக்கொண்டும் முட்டாள்தான். இதுதான் எக்ஸாக்ட் மீனிங். இதுக்கு இந்த திருக்குறளுக்கு உரை எழுதின விளக்கங்கள் எழுதின நிறைய பேர் இருக்காங்களே. பரிமேல் அழகர், மணக்குடவர், அப்புறம் வரதராசனார், இவங்கெல்லாம் எழுதினாங்களே. இவங்கெல்லாம் இன்னும் டீப்பா என்ன சொல்றாங்க? சான்றோர்கள் வாழ்ந்துட்டு போனாங்கல்ல, இந்த அறிவாளிகள் உயர்ந்த மனிதர்கள்லாம் வாழ்ந்துட்டு போனாங்க. அவங்க சொல்றத நீங்க பின்பற்றி வாழணும். அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் படித்த மனிதனுக்கான அழகு, அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் அறிவாளித்தனம். அப்படி இல்லைன்னா இப்போ உயர்ந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கூட கூடி வாழணும், அவங்க கூட சேர்ந்து வாழணும், அவங்க சொல்ற பதி நீங்க சேர்ந்து நடக்கணும் அப்படின்றாங்க. இது எப்படி? படிச்சவெல்லாம் உலகத்துக்கு நல்லது செய்யறாங்களா? அவனோட சுயநலத்துக்காக, அவங்களோட ஆதாரத்துக்காக தவறான விஷயங்களை கூட உங்க மனதில் விதைக்கலாம்ல. அரசியல்வாதிங்க பண்ற மாதிரி இந்த ஓட்டுக்காக. ஹிட்லர்னு உலகத்தை ஆளணும்னு நினைச்சா தவறான விஷயங்கள் அந்த மக்கள் மேல திணிச்சா, அவங்க மனசுல உலகப்போர் உருவாச்சு. இது மாதிரி அவங்க ஆதாயத்துக்காக தவறான விஷயங்களை உங்களை சொல்லி கொடுத்து இதுதான் சரின்னு சொல்லலாம்ல. நம்ம சிந்திக்க வேண்டும் தானே. எந்த ஐடியாலஜி, எந்த பிலாசபியை நீங்க ஏத்துக்க தேவையில்லை. எதையும் ஏத்துக்கணும்னு சொல்லவும் இல்லை. சிந்திச்சு பாருங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். நீங்க தலைவர்கள் உங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா தலைவர்கள் தப்பு பண்ண மாட்டாங்களா? தலைவர்கள் சொல்றது சரியா இருக்காத எல்லா நேரமும். இந்த தலைவர்கள் ஏத்துக்கோங்க, ஒரு தலைவனை வச்சுக்கோங்க. ஆனா அவங்க சொல்ற ஐடியாலஜி சரியா அப்படின்னு கண்மூடித்தனமா எதுக்கு அதை நம்பணும், அதை ஃபாலோ பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. ஸோ இந்த உடம்பை விட்டு போனா இந்த உடம்பு கூட ஒன்றி இருக்கிறதா இந்த கலாச்சாரமே. என்னன்னா ஊருடன் கூடி வாழ இந்த உடம்போட ஒத்து போயிடு அப்படின்றது. உடம்போட ஒத்து போனா உடம்புல இருந்து உடம்பை விட்டா வெளியே போனா என்ன இருக்குன்னே தெரியாது. அப்போ உடம்பு விட்டு வெளியே போனா என்னதான் இருக்கும்? நானதேது நீ எதேது நடுவில் நின்றது ஏதடா, கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம ராம ராமம் என்ற நாமம், நானதேது நீனதேது நடுவில் நின்றதேதான். இந்த ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் நடுவில் என்ன இருக்கு? என்ன கனெக்ஷன் இருக்கு? யார் உங்களை ரூல் பண்றான்? யார் அந்த குரு? இவங்களுக்கு நம்மளுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? உங்களுக்கு எனக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? எது நம்மளை வேறுபடுத்துது? இருக்கிறதுல ஈனமானது எதுனா ராம ராம ராமான்னு, என்ன ராமனா என்ன அர்த்தம்னே தெரியாம ராம ராம ராமா சொல்றோம். அது ஒரு 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 லோவஸ்ட் திங். அது ரொம்ப அறிவற்ற செயல். ராம் என்பது உள்ள இருக்கு ராம். அந்த ராம் என்பது என்ன? அதுதான் யூ ஆர் தட். யூ ஆர் தட் தத்துவமசி. யூ ஆர் எவ்ரிதிங். நீயே அதுன்னு சொல்லிட்டான்ல. அதுனா எதுன்னு தெரியும்? அதுன்னு சொல்லிட்டான். அதுனா எது கேட்க மாட்டீங்களா? யோசிப்பீங்களா? அதுனா எதுப்பா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? வீட்டுக்கு யாரோ வராங்க, நீங்க வீட்டில் இல்லை, நீங்க என்ன பண்றீங்க? ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்றீங்க, அம்மா இது மாதிரி அது வருது,
அது வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் எது கொடுத்தாலும் பரவாயில்ல, அது சாப்பிடும். நான் வருவேன்னா வரமாட்டேனான்னு தெரியல, இருந்தாலும் அது வரேன்னு சொல்கிறதுனால நான் என்னால் வேணான்னு சொல்ல முடியல. அதை வர வேணான்னு சொல்லறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. வரத்தை எதுபடி வேணான்னு சொல்கிறது? அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக வருது. நான் முடிஞ்சால் அந்த நேரத்தில் நான் இருக்க பார்க்குறேன் வீட்டில். அப்படி இல்லைன்னா என்னை எதிர்பார்க்காதீங்க, அது இருந்துட்டு என்ன சொல்லுதோ கேட்டுட்டு அதை அனுப்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு என்னன்னு புரியும். அதுனா நாயா பேயா, என்ன மனிதனா மிருகமா, ஆனா பெண்ணா, யங்கா ஓல்டா, என்னன்னே தெரியாதுல்ல அந்த அது. அப்போ என்ன பண்ணால் அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அந்த பேர் வச்சோம் லேப்டாப் டேபிள்னு பேர் வச்சோம். இப்போ லேப்டாப் டேபிள்னு இருந்ததுன்னா அப்போ அதுக்கு ஒரு உருவம் வேணும்ல, அந்த உருவம் தான். இதில் எதுவுமே சொல்ல தெரியல, உங்களுக்கு 1000 கடவுள் பேர் தெரியும், அதோட பவர் என்னன்னு தெரியும். இப்போ இதெல்லாம் அதுன்னு சொன்னதுனால தெரியல. இப்போ அது நீயே அதுவாவாய் அப்படின்ட்டான். இந்த அதுவை இந்த 5 புலன்களை வச்சு இந்த அதுவை உங்களால் உணரவே முடியாது. ஏன்னா அந்த 5 புலன்கள் வெளியே பார்த்துட்டு இருக்கு. அந்த தாண்டி போனாதான் அந்த கிருஷ்ணா குவாலிட்டி, புத்தா குவாலிட்டி, அந்த ராமர் குவாலிட்டி, ஜீசஸ் குவாலிட்டி, அதுதான் அது. இது எப்படி போய் பார்க்கறது? பழைய ஓல்டு ஸ்டோரி இருக்கு. அருணினி ஒரு முனிவர், அவருக்கு 12 வயசுல ஒரு பையன் இருக்கும்போது அவனை வேதிக் எஜுகேஷனுக்காக இந்த குருகுல கல்விக்கு அனுப்புகிறாங்க. அவன் ஒரு 12 வருஷம் அந்த அந்த வேதங்கள்லாம் படிச்சுட்டு வரான், எஜுகேஷன் முடிச்சுட்டு வரான். பார்த்தா இவன் ரொம்ப திமுறா தென்னாவட்டா இருக்கிற மாதிரி, அதான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஒரு மேதாவி மாரி சுற்றிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. அதனால அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்குறாரு, அருணி கேட்குறாரு, எப்பா இங்கே வாப்பா, நீ என்ன எல்லாத்தையும் படிச்சுட்டேன், உனக்கு எல்லாமே தெரியுமா? இந்த புத்தகத்தை எல்லாத்தையும் படிச்சா எனக்கு எல்லாமே தெரியும். சரி, உனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ஒரு கேள்வி நான் கேட்குறேன், சொல்லு. இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, யார் உருவாக்குனது? இவனுக்கு தெரியல அதை பற்றி. ஏன்னா இவனுக்கு வெறும் புக் நாலேஜ் தான், எதுவுமே அவன் ப்ராக்டிஸ் பண்ணல, படிச்சதை தெரியலையேப்பா, அதை என்னால் சொல்ல தெரியல, எனக்கு தெரியலையே அப்படின்றான். சரி, போய் ஒரு அத்திப்பழத்தை எடுத்துன்னு வரான். கட் பண்ணுன்னு சொல்கிறாரு, கட் பண்ணுறான். இந்த அத்திப்பழம் எங்கேருந்து உருவாச்சு? இந்த அத்திப்பழத்தில் விதை இருக்குல்லப்பா, இதுலேருந்து தான் உருவாச்சு அப்படின்றான். சரி, அந்த விதையை கட் பண்ணு, இவனும் கட் பண்ணுறான். இப்போ இந்த விதை எங்கேருந்து உருவாச்சு? தெரியலையேப்பா. இந்த விதையை கட் பண்ணல, என்ன தெரியுது? ஒன்றுமே தெரியலையேப்பா. இந்த ஒன்றுமே தெரியாத தன்மையிலிருந்து தான் இந்த விதை உருவாச்சு. அப்புறம் தான் இந்த மரம் வந்தது இந்த விதையிலேருந்து. அப்போ இந்த ஒன்றுமே தெரியாத தன்மை ஒன்று இருக்குல்ல, அது ஏன் தெரியலன்னா அது இந்த கண்ணுக்கு தெரியாது. அது எது? அந்த ஒன்றுமே இல்லாத தன்மை. யூ ஆர் தட். அதுதான் இதான் தத்துவமசி. நீ ஏன் இறைவன், நீ ஏன் கடவுள், நீ ஏன் அதுன்னு சொல்லிட்டேன். அந்த கடவுள்ன்ற இறைவன்ன்ற வார்த்தை கூட நம்ம அர்த்தத்தை கொண்டு வரதான். யூ ஆர் தட்டுன்ட்டான். யூ ஆர் வாட்? தட்டு. அந்த எசன்ஸ் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கு. அந்த எசன்ஸ்ல தான் நம்மளே இருக்கும். அந்த சாராம்சத்துல எல்லாமே உருவாச்சு. அந்த சாராம்சத்துல தான் நீங்களே இருக்கீங்க. உதாரணத்துக்கு நீங்க வீடியோ கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம். அட்லீஸ்ட் யாராச்சும் விளையாடி பார்த்துருப்பீங்களா? பெருசாக கண்ணாடி போட்டுன்னு கையில் ஜாய்ஸ்டிக் வச்சுன்னு கீபோர்ட் மாதிரி இந்த பட்டன்ஸ்லாம் இருக்கும், சின்னதாக 2 கையில் வச்சு இந்த பசங்க விளையாடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு பையன் ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கான். கண்ணாடி போட்டுன்னு அந்த சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், அதில் போட்டு விளையாடிட்டு இருக்கான். அவன் என்னன்னா அந்த கேம்னா ஒரு பேட்டில் ஃபீல்டில் இருக்கான், ஒரு போரில் இருக்கான். எதிரிங்களை அவன் சாவடிக்கணும். அவனை தாக்க வரவங்கள அவன்கிட்ட இருக்க கன் வச்சு அவன் சுடணும். அப்புறம் குண்டுலாம் தீர்ந்துச்சுன்னா அவன் கத்தி எடுத்து குத்தணும். இது மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ அந்த கேமில் அவன் இருக்கும்போது ரியலாகவே அந்த கேம்குள்ளே ஒரு கேரக்டராக தான் இருக்கான். ஆனால் ரியலாகவே அந்த கேம்குள்ளே என்டர் ஆயிடும். லைக் ஹவ் யூ சி மூவிலாம் பார்க்குறீங்களா? மூவி படம் பார்க்கும்போது அது கூட நீங்கள் ஒன்றி போயிடுறீங்க. அதிலே அழுவுறீங்க, துக்கமாக இருக்குது. இருந்தாலும் மூவின்னு தெரிஞ்சு தான் அந்த மூவிக்கு போகிறீங்க. ஆனால் அங்கே போய் அழுவுறீங்க, அங்கே போய் கஷ்டப்படுறீங்க, அங்கே கோபம் வருது, வருத்தம் வருது, நிறைய எமோஷன்ஸ் உருவாகுது, ஹார்மோன்ஸ் பயங்கரமாக வேலை செய்யுது, பல விதமான கெமிக்கல்ஸ் செக்ரீட் ஆகுது. இது மாதிரி அந்த கேமில் உருள்றான், பிறல்றான். ஏன்னா அவன் சுற்றி இருக்க நண்பர்கள் இருக்காங்கல்ல அந்த கேமில், அவங்களும் வேறு இடத்துலேருந்து வேறு ஊர்லேருந்து விளையாடுவாங்க, அவங்களும் ஜாயின் பண்ணி. இப்போ அவங்கள கொல்லும்போது இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே அவன் நண்பர்கள் கொல்லப்பட்டதான் நினைக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. அவங்க அம்மா கதவு தந்து பார்க்குறாங்க, டேய் சாப்பிட வாடா அப்படின்றாங்க. இவன் காதுலையும் கண்ணிலையும் மாட்டிக்கிட்டு இவன் விளையாட்டுருக்கான். முதுலே தட்டி, டேய் அந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டு வேற எதாவது புழப்பாரு, வந்து இதை தூக்கி போட்டு வா, வந்து சாப்பிட்டு வேற எதாவது வேலையை பாருன்றாங்க. இப்போ இதே தான் இந்த லைஃப்பில் நடக்குது உங்களுக்கு. இப்போ இந்த உடம்பை வச்சுட்டு நம்ம ஒன்றி போயிடுறோம், இந்த எமோஷன்ஸ் கூட நம்ம ஒன்றி போயிடுறோம். அதனால பிரச்சனைகள் ரொம்ப வலி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன வழி? பிரச்சனைகள் இருக்கும் தான். இப்போ வெளியே வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டோம்னா இது கேம்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த கேமை நம்ம விளையாட தான் போகிறோம். எகைன் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் கேம் விளையாடி தான் ஆகணும். இதை வெளியே வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டோம், அந்த கேமை திறமையாக விளையாட போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சக்ஸஸ் தானே.